வணக்கம். ஓம் குருவே நமக. அடயோகியே பாலத்து கணேச சித்தனே போற்றி போற்றி. கணேச சித்தர் இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவரோட ஆசீர்வாதம் ஃபஸ்ட்டு வேணும். ஏன்னா குரு மற்ற மகான்கள் மாதிரி அனைவருக்கும் பரிசுத்தமாக, அனைவருக்கும் தெளிவாக தெரியாதவர். ஆனால் இவர் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம், சேலம் ஜங்ஷன் ரயில்வே நிலையத்திலேருந்து ஸ்டீல் பிளான்ட் போகிற ரோட்டில் ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்து மேலே சராசரியாக ஒரு 27 வருடங்கள் அந்த இடத்துல ஒரே இடத்துல உணவு உடை எதுவுமே மாற்றாமல் பஞ்சபூதங்களுக்கும் இவரை எதுவுமே பண்ண முடியல. அதாவது சொல்லணும்னா என்னென்னா, எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, வெயில் வந்தாலும் சரி, பனி வந்தாலும் சரி, காற்று மின்னல் எதுவுமே ஐயா ஒன்றும் பண்ண முடியல. அவர் அதே இடத்துல தான் அமர்ந்திருந்தார். அப்படியே அப்பட்ட ஒரு மகானை பற்றி அவர் வாழ்ந்த காலம் பொழுது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிக்க முடியல, அவரை உணர முடியல. ஏதோ ஒருத்தர் அங்கே இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க. பட் ஐயாவுடைய நிறையா புகைப்படங்களோ இல்லை ஐயாவை நேராக பார்த்த எனக்கோ, ஐயாவோட கையில் ஒரு முத்திரைகள் இருக்கும். ஐயா ஏதாவது ஒன்று சொல்ல வருவார். ஐயா ஏதாவது நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கிற மாதிரி நிறையா அமானுஷமான நிறையா விஷயங்கள். அதாவது என்னுடைய சிறு வயதில் நடந்த அனுபவங்கள் தான் அதெல்லாம். அப்போவும் எனக்கு ஒரு பெருசாக தெரிவிக்கலை. அப்புறம் ஐயாவை பற்றி ஒரு முதிர்ச்சியான நிலையில் தான் எனக்கு ஐயாவை பற்றி முழுசாக தெரிய வந்துச்சு. நிறையா நபர்கள் ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு கேட்டதுனால இந்த ஒரு சின்ன விளக்குரை தெளிவாக சொல்லிடுறேன். இது எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் ஒரு பிரபலப்படுத்தணும் அப்படிலாம் கிடையாது. யார் யாருக்கெல்லாம் ஐயா ஆசீர்வாதம் இருக்கோ அவங்க ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஐயாவுடைய புகைப்படத்தையோ இதையோ வச்சு வழிபட்டாங்களா அவங்க வாழ்க்கையில் வர மேன்மைகள். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் மேன்மைனா வெறும் செல்வம் இதெல்லாம் மட்டும் கிடையாது. அதாவது அகத்தால், தன் உள் மனதால், தன் ஆத்மா எல்லாமே ஒரு அடுத்த நிலைக்கு பயணிக்கும். அதுதான் இங்கே வேணும். யார் வேணாலும் சம்பாதிக்கலாம், எதை வேணாலும் வாங்கலாம். ஏதோ ஒரு ஆடம்பர கார் வாங்கலாம், இல்லை ஒரு பங்களா வாங்கலாம், ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, குழந்தை செல்வங்கள் பெற்றிருக்கலாம். இதெல்லாம் ஒரு யார் வேணாலும் செய்ய முடியும். திடீர்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவங்களை சுற்றி நிறையா பேர் ஏழ்மையில் இருப்பாங்க, திடீர்னு மிகப்பெரிய செல்வந்தராக மாறியிருப்பாங்க. இல்லை ஒரு நல்ல ஒரு இடத்துல சிறப்பான வீடை கட்டி சந்தோஷம் இருப்பாங்க. பட் நல்ல ஒரு விஷயம், ஒருத்தன் ஒரு எப்படி சொல்கிறது, நிறைவானவன் அப்படின்னா ஒன்று தான், அவன் உணர்ந்துடணும். அதாவது அவன் யார், நம்ம நோக்கம் என்ன, இதற்காக இங்கே நம்ம இந்த பிறப்பு எடுத்தோங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்னென்னா நிறையா வழிமுறைகள் இருக்குது. இப்போ எப்படி சொல்கிறது, இதுக்கும் நம்ம நிறையா ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயத்துக்கு போகணும், இல்லை ஒரு மகான்களை போய் உயிருள்ள ஒரு மகான்களை போய் ஒரு சந்திக்கணும். இப்படி நிறைய தேடல்கள் இருக்குது. அதாவது ஒரு இந்த சித்தர்களை பற்றிய தேடல்கள் மிகப்பெரிய விஷயம். ஆனால் எல்லாமே உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. நம்ம ஆதி யோகி, அதாவது சிவன் தான் சித்தருக்கெல்லாம் தலையானவர். அவருடைய பிம்பங்கள் தான் இதெல்லாமே. அதாவது அந்த சிவனுடைய நீங்கள் என்ன சொல்கிறது, உருவத்தை பார்த்தீங்களாவே ஒரு கையில் பிடி மண்ணு தான். அதாவது அதுக்கு உருவமும் கிடையாது. அதை நம்ம பின்னாடி போக போக அதை பற்றிலாம் நம்ம பேசுவோம். இப்போ ஐயாவை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு கேட்டிருந்தீங்க. ஐயா ஆக்சுவலாக இங்கே தான் இந்த சேலம் மாவட்டம், சேலம் ரயில்வே நிலையம் ஜங்ஷன் ரயில்வே நிலையத்துக்கிட்ட அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்ரு சேலம் இரும்பாலை போகிற வழியில் அந்த ஒரு புது ரோடுங்கிற இடத்துல ஒரு பாலம் இருந்தது. அந்த பாலத்து மேலே ஐயா இருந்தாங்க. இப்பயும் அந்த இடத்துல மேலே ஒரு போர்டு இருக்கும், பாலத்து கணேச சித்தர் ஜீவாலயம்ன்ட்டு. அந்த இடத்துல தான் ஐயா 27 வருடங்களாக தவம் புரிஞ்ச இடம். நான் ஐயாவுடைய எப்படி சொல்கிறது, ஒரு அடிமை அப்படி கூட சொல்லலாம். ஐயா மேலே ஒரு அன்பு பாசம்
எல்லாமே கொண்டது. ஐயா ஒரு எப்படி சொல்கிறது, ஆதி சிலை உருவாக்கணும். அவரை நான் பார்த்துருக்கேன். ஐயாட்ட ஒரு சின்ன சின்ன உரையாடல்கள்லாம் இருந்ததுனால அவரை உருவகப்படுத்தணும். அப்படி அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தாலும் அது மாதிரி ஒரு சிலையை உருவாக்கணும். அவருக்கான வழிபடும் முறைகளை நாம் வந்து கற்றுக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு சில நபர்களுடைய தீவிர முயற்சியால் இந்த ஐயாவுடைய சிலையை வந்து நாங்கள் உருவாக்கினோம். இன்னும் அதுக்கான என்ன சொல்கிறது, கும்பாபிஷேகங்கள், பிரதிஷ்டைகள் இதெல்லாம் எதுவும் நிறைய பெறல. ஐயாவை உருவாக்கியிருக்கோம். ஐயாவை கொண்டு போய் இடத்துல வச்சோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாகலிங்க மரத்தடியில் ஐயா அமர்ந்திருக்காரு. அது அங்கே தான் சேலம் மாவட்டத்தில் அதே ஜங்ஷன் நியர்பையில் கலைமகள் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல்னு ஒரு பள்ளியில் ஐயா வந்து இப்போதைக்கு இருக்காருன்னு பார்த்திங்கன்னா, ஐயா வந்து ஆக்சுவல் சொன்னிங்கன்னா அவருக்கு நாங்கள் ஜீவாலயம் தான் கட்டுறோம். அதாவது ஐயா வந்து எங்களோட அந்த இடத்த விட்டு அவர் போகிறதே இல்லை. ஐயா வந்து நீங்கள் ஐயாவோடைய அந்த ஒரு சிற்பத்தை பார்த்துருப்பீங்க. அதோட உயிரோட்டம் எப்படி இருக்குது, ஐயா எவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ஜீவன் மாதிரி. அதாவது திருப்பதியில் நீங்கள் ஏழுமலையான் சிலைக்கு என்னென்ன ஒரு குவாலிட்டிஸ், அதாவது என்னென்ன ஒரு குணாதிசயங்கள் இருக்கோ அது எல்லாமே ஐயாக்கிட்ட இருக்குது. அதை வந்து உணர்வுபூர்வமாக நான் உணர்ந்துட்டு தான் முதல்ல அந்த வீடியோ நான் போட்டேன். ஐயாட்ட தான் கேட்டேன் ஃபஸ்ட்டு, ஐயா உங்களை ஒரு காணொலி எடுத்து நான் போடலான்னு இருக்கேன் ஐயா, உங்களோட ஆசீர்வாதம் கொஞ்சம் நேரத்துலையே இத்தனை ஒரு குறிப்பிட்ட மனதுக்குள்ள ஒரு நம்பர் வச்சுட்டு இந்த வியூஸ் போணுச்சுன்னா மீண்டும் உங்களை பற்றி நான் வந்து இந்த உலகத்துக்கு நான் வந்து உங்களை அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லியிருந்தேன். என்ன நினச்சிங்கனாலும் சரி, இன்னும் செக் பண்ணி பாருங்கள். ஐயாவோடைய அந்த குரு பௌர்ணமி அன்னைக்கு நான் போட்ட வீடியோ ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ், ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நான் என்ன நம்பர்ஸ் நினச்சினோ அந்த நம்பர்ஸோட வியூஸை கடந்துச்சு. ஓகே, ஐயாட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிருச்சு. ஐயாவுடைய ஐயா அந்த வெளி உலகத்துக்கு ஐயாவை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, அறிமுகப்படுத்துகிற காலம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐயாட்ட ஒரு ஆசீர்வாதம் கேட்டேன். ஐயாட்ட நான் வந்து பரிபூர்ணமான சில விஷயங்கள் பேசுவேன். ஐயா நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஐயா வந்து என்னை விட்டுட்டு போகலைன்னு ஒரு உணர்வுன்னு கூட சொல்ல முடியாது, இது உண்மை தான். ஓகேவா, அவர் என் வாழ்வில் நான் சொல்கிறது ஏற்றம்ங்கிறது பொருளாதார ரீதியாக கிடையாது, என்னுடைய உண்மையான மாற்றம் எனக்குள்ளே நடந்தது ஐயாவால். அது நிறையா பேர்த்துக்கு அதுக்கு தான் தேடிட்டுருக்காங்க. எவ்வளோ பெரிய மனிதர்கள், அதாவது செல்வத்தால் பதவியால் எதில் உயர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் இறுதியாக தேடுறது ஒரு விஷயம். அந்த விஷயம் நம்ம ஐயாக்கிட்ட பரிபூர்ணமாக கிடைக்கும். மீண்டும் உங்களெல்லாம் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன். ஐயா வந்து சேலத்தில் தான் இருக்கார். சேலம் மாவட்டம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் கலைமகள் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் வளாகத்தில் இருக்காங்க. விரைவில் நாங்கள் ஐயாவை பிரதிஷ்டை பண்ணக்குள்ளே ஐயாவை பற்றி ஒரு முழு விஷயம், ஐயாவை வந்து சந்திக்கும்னா தொடர்பு கொள்ள வேண்டிய நபர் யார் என்னங்கிறத நான் உங்களுக்கு பதிவிடுறேன். இந்த காணொலி மூலிமா உங்களெல்லாம் சந்திச்சதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயாவுடைய அவதாரம், ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும், நீங்கள் என்னமே தெரிய வேணாம். அவருடைய வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்களாவே ஏதோ ஒரு புண்ணியத்தில் பார்த்துருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு உயர்ந்த நிலை, நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிறேன், பொருளாதாரத்தில் கிடையாது, பதவி இந்த மாதிரி மற்ற விஷயத்தில் கிடையாது. உங்கள் மெய்ப்பொருள், அதாவது நீங்கள் அதை உணர்றதுக்குள்ளே உங்களுக்கு தெரியும் அதோடைய வேல்யூ என்னான்ட்டு. அதுதான் நம்ம ஐயாட்ட கிடைக்கும். அந்த ஐயா அதை தான் எனக்கு உணர்த்தினார். ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு பாக்கியசாலியாக ஐயாவை உருவாக்குறதுக்காக எனக்கு கூட வந்து உதவி செய்த அந்த நல்ல உள்ளங்கள்
அது எப்படி சொல்கிறது, இவங்கெல்லாம் வந்து நான் வந்து எங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் நான் வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ மிக உயர்ந்த இடத்துல இருந்தவங்கலாம் வந்து, அதாவது ஐயாவை உருவாக்குறதுக்கு எனக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன முன்னுரையாக தான் இருக்கும். ஏன்னா ஐயாவோட வரலாறு, ஐயா நிகழ்த்திய அதிசயங்கள், மேலும் வருகின்ற காணொளிகளில் நான் உங்களுக்காக நான் பதிவிடுறேன். மிக்க மிக்க நன்றி. பொறுமையாக இந்த ஆடியோ நீங்கள் கேட்டதுக்கு ஐயாவின் சார்பாகவும் அடியேன் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.